எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை அதில் ஊற்றுங்க. சரிங்களா? பட் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்கல்லை போட்டு அதோட மசாலா கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவசரமாக செய்கிறோம் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் கவனக்குறைவாக ரொம்பவே நிறைய தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு சில டைம்ஸ், எல்லா டைம்ஸும் கிடையாது. அப்படி ஊற்றும்போது நீங்கள் இப்போ அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் தேங்காய் விழுது கடைசியாக ஊற்றி இறக்கிடுவோம் இல்லைங்களா? இப்போது நம்ம ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமும் தண்ணி கம்மி ஆகலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி அதில் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். குருமாவும் ரெடி ஆயிரும். கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.